ஹே ஹாய், திஸ் இஸ் கேலியா ஸ்டடி ஆஃப் ஜிஎஸ்ஹெச். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி இந்தியா லொக்கேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 2 விதமான புக்கு, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் லொக்கேஷன்ஸ் அமைவிடத்தை எடுத்திருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த கீவேர்ட்ஸ் முக்கியமோ அது மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். Okay, India is 7th largest country in the world, separated by Himalayas from Asia. It has total area of 2.4% of land area with a square kilometer of 32 lakhs. அதாவது இந்தியா வந்து ஒரு 7வது பெரிய நாடு உலகத்திலே. ஓகேவா? இது வந்து ஏஷியாவிலேருந்து எது பிரிக்க காரணம்னா ஹிமாலயாஸ். ஆனால் ஏஷியாவிலேருந்து பார்க்கும்பொழுது இதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம 2வது பெரிய நாடு ஆஃப்டர் சைனா. நிலப்பரப்பு வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து உலகத்தோட பூமியில் வந்து அந்த பார்ப்பாங்கள பரப்பளவு, அது 2.4%ன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து டோட்டலாக இந்தியாவோட பார்டர் இருக்கு இல்லையா, அது 15,200 கிலோமீட்டர், 15,200 கிலோமீட்டர். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், இதெல்லாமே ஷேர் ஆகுறது. எங்கன்னு சொல்கிறேன், மேப்பில் வச்சு ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் மேப்பில் நான் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மேப் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் படிக்கும்பொழுது இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணி படிச்சிங்கன்னா என்றைக்குமே மறக்காது. ஓகே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது பாருங்கள், நம்ம இந்தியாவுக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்குது, அதாவது வடமேற்கில் இருக்குது. அதே நேபாள், சைனா, பூட்டான் இது 3 எடுத்துக்கோங்களேன். நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட், அதாவது நேபாள், சைனாவும் நமக்கு வடக்கில் இருக்குது, பூட்டான் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி வடகிழக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் மியான்மர், பங்களாதேஷ் ரெண்டுமே நமக்கு கிழக்கு ஈஸ்டில் இருக்குது. அப்புறம் ஸ்ரீலங்கா இது வந்து சவுத்தில் இருக்குது. அப்புறம் அரேபியன் சி வெஸ்ட்டில் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் ஈஸ்டில் இருக்குது. எப்பயுமே மேப்பிங் படிக்கும்பொழுது இந்த மாதிரி படிச்சிங்கன்னா என்றைக்குமே மறக்காது. இது எங்கெங்கே இருக்குது ஸ்பாட் பண்ணிட்டா, பார்டர்ஸில் எங்கே இருக்குதுன்னு இப்போயே பார்த்துக்கிட்டா. ஓகே, இந்தியா 15,200 கிலோமீட்டர் நீள எல்லை கொண்டுள்ளது. ஓகே, பவுண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் எங்கெங்கே என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இது மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. நில எல்லைகள்லாம் இங்கே இருக்குல்ல, லேண்ட், அதோட இதை சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ் 4097 கிலோமீட்டர், ஷார்ட்டஸ்ட் இன் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். அப்புறம் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இஸ் 6,100 கிலோமீட்டர். 3 sides of the country by Indian Ocean, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் இது 3 சொல்கிறாங்க. கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸில் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளோட கோஸ்ட் லைன் வந்து 7516.6 கிலோமீட்டர். அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் செப்பரேட்டட் பை பார்க் ஸ்டேட். ஓகே, இது மேப்பிங்கில் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போ என்னென்னா, ஓகே, இந்தியா பங்களாதேஷ் இருக்குல்ல, அதோட 4156 கிலோமீட்டர் நீளம். ஏதாவது நான் மார்க் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கியா, இதுதான் அது. 4156 கிலோமீட்டர் கவர் ஆகுது. அங்கே மேலே இருக்கல ஆப்கானிஸ்தான் குட்டி, அது 106 கிலோமீட்டர். இதுதான் நம்ம எல்லை, பெருசு சின்னது இது ரெண்டும். இந்த நம்பரை மறந்துடாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம 3 பக்கம் ஓஷன்ஸ், சீஸ் தானே, கடல்கள். ஓகே, பெருங்கடல். ஓகேவா? இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இது 3ம் சேர்த்து இந்த நான் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த 6,500. அப்புறமேட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, இந்த ரோஸ் கலரில், இதெல்லாம் வந்து அந்தமான் நிக்கோபார். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு இந்தியாவோட கடற்கரையின் மொத்த நீளம் ஓவராலாக பார்த்தோம்னா 7,516.6 கிலோமீட்டரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இதில் வந்து இலங்கையை பிரிக்கிறது பார்த்தியா, அது பேர் நீர் சந்தி, பார்க் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதுதான். இப்போ இந்தியா அண்ட் வேர்ல்டு பார்க்கலாம். இந்தியாவோட லேண்ட் மாசஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் லொக்கேஷன் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா, சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏஷியன் காண்டினென்ட். அதாவது இப்போது இந்த மேப் இருக்கு இல்லையா, இந்த நடுவில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது 0 டிகிரி, இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்ப்பாங்களே அது. இந்த இடத்துல நமக்கு வந்து கீழே ஒரு லைன் போட்டால் ஈக்குவேட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்டு அந்த 0 டிகிரி, இந்த 0 பார்க்கும்பொழுது இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டைரெக்ஷன் பாருங்கள், நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியரில் இருக்குது. வடகிழக்கு இருக்கு இல்லையா, அதான் வடகிழக்கு இதில் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்தியா வழியாக தான் அப்போ வந்து போக்குவரத்து பண்ணது எல்லாமே மெயினாக பண்ணாங்க. அதை தான் பார்க்க போகிறோம்.
அதாவது இந்தியா வந்து வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் எல்லாத்துக்கூடயுமே ஒரு நல்ல ட்ரேடிங் பண்ணுச்சு. அது சவுத் ஈஸ்ட் கூட, அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா கூட. அதாவது எல்லாம் ட்ரேடிங் ஒரு ஹப்பாக இருந்தது வந்து இந்தியாவாக தான் இருந்தது. இந்தாண்ட டர்க்கி கூட, அரேபியன் கண்ட்ரீஸ் கூட, அந்தாண்ட மற்ற ஏஷியன் காண்டினென்ட்டில் இருக்குல்ல அந்த கண்ட்ரீஸ் கூடன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங் வந்து கடல் வழியாக பண்ணுறதா இருக்கட்டும், நிலத்து வழியாக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து இந்தியா வழியாக போகிறதா இருக்கட்டும், அந்த காலத்தில் சில்க் ரூட்லாம் பண்ணாங்கல்ல, அந்த வழி எல்லாமே ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே அப்படியே இந்த வழியாக தானே போனாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்திய அமைவிடம் கிழக்குக்கும் மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியில் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை, அந்த பெருங்கடல் வழியாக இந்தியன் ஓஷன் வழியாக மேற்கில் ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்காசிய நாடுகளிலும் இணைந்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அதாவது இந்த வழியாக ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னல அதான். மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இணைக்கும் பாலமாகவும் ஒரு பிரிட்ஜாக செயல்பட்டிருக்கு. ஓகேவா, இது வழியாக பண்ணுறது அதை தான் சொல்லியிருக்காங்க. கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளில் நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. அப்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ட்ரேடிங் ரூட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு ஏன் சொல்கிறோம்? இங்கே வந்து நம்ம மற்ற கூட பார்டர் கண்ட்ரீஸ் இருந்தாலுமே இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே ஒரு துணை கண்டமாக தான் தெரியுது. அதுதான் சப்கான்டினென்ட்டாக. பாகிஸ்தான், மியான்மர் இதெல்லாமே கலந்தால இயற்கையான நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், ஓகேவா, ஒரு மனித வள மேம்பாடு இதெல்லாமே ஓரளவுக்கு இருந்திருக்குங்கிறாங்க. ஓகே, லொக்கேஷன்ஸ் பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாமில் கேட்டிருக்கான். இந்தியா வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் அண்ட் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் latitude, 68 மினிட்ஸ் 7 டிகிரி ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட். லேட்டிடியூட் லாங்கிடியூட் இங்கிலீஷில் பார்த்தோமா, தமிழில் சொல்கிறேன். வட அச்சம் இருக்கு இல்லையா, சேம் டிகிரி தான். அதே மாதிரி கிழக்கு தீர்க்கும் ரெண்டும் சேர்ந்து, அதான் நார்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, அரைக்கோளம், இது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. இதில் தான் இந்தியாவோட வந்து கிராசிங் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மேப்பில் சொல்கிறேன் டீட்டெயிலாக. அதாவது எங்கன்னா இந்த மேப்பில் பாருங்கள், இந்த 68.7 லாங்கிடியூடுன்னு இருக்கு இல்லையா, கிழக்கு தீர்க்கும், இது வந்து அந்த பாயிண்ட்டு. அப்புறம் அருணாச்சலில் அந்த இடம், அது குஜராத்தில். இங்கே வந்து அருணாச்சல், இந்த இடத்துல வந்துட்டு 97 டிகிரி 25 நிமிஷம் சொல்கிறதில்ல, இது வந்து லாங்கிடியூடில் வருது இல்லையா, கிழக்கு தீர்க்கமில். அதேமாதிரி மேலே நார்த்து வடக்கில் பார்த்தீங்கன்னா வடாச்சமில் 37 டிகிரி 6 நிமிஷம், கீழே வந்தீங்கன்னா 8 டிகிரி 4 நிமிஷம். ஓகேவா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் இது வந்து வந்துடுது. ஓகேவா, இதுதான் மெயினான விஷயம். இதே வந்து நம்ம வந்து தென்கோடி பிக்மிலியன் பாயிண்ட் 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடாச்சம் நார்த். இந்த நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. தென்கொடி குமரி முனையாகவும் வடமுனை குமரி கோளாகவும் பிக்மிலியன் பாயிண்ட் இதெல்லாம் எங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, இங்கே அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, இதுதான் 6 டிகிரி அண்ட் 45 மினிட்ஸ் நார்த் வடச்சம் சொல்கிறாங்க. அது 6 டிகிரி. ஓகேவா, இது வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பிக்மிலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 6 டிகிரி 45 மினிட்ஸ் வந்தது இல்லையா, அதுதான் பிக்மிலியன் பாயிண்ட் இல்லை இந்திரா பாயிண்ட். இது வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் லொக்கேட் இருக்குது. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மெயின்லேண்ட், அதாவது கீழே கன்னியாகுமரியில் இருக்குல்ல அந்த டிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எட்ஜ், அது வந்து கேப் காமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மேலே காஷ்மீரில் இருக்குல்ல லடாக், அந்த இடத்துல இருக்கிறது இந்திரா கோல். ஓகேவா, அந்த இது வந்து எவ்வளோ தூரம், அந்த கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா, அது தமிழில் பார்த்துடலாம். இது வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல், அதான் மேலே சொன்னல இந்திரா கோல், தெற்கே கன்னியாகுமரி, இது ரெண்டு சேர்த்து 3214 கிலோமீட்டர். ஓகேவா, நார்த் டு நார்த், கீழே ஸ்டேட்டாக வந்தோம்னா நார்த் டு சவுத்து. ஓகே, இதே குஜராத்லேருந்து ரான் ஆஃப் கட்ச், அதாவது அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, அந்த கிராஸ் போதில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. நம்ம டிகிரிஸில் பார்த்தோம்னா லாங்கிடியூடில் ஈஸ்ட் டு ஈஸ்ட் அப்படி பார்க்கும் பொழுது கொடுத்துருக்காங்க 2933 கிலோமீட்டர்னு. ஓகேவா, இதை தான் சொன்னேன், நார்த் டிகிரி டு நார்த் டிகிரி, அதாவது நார்த் டு சவுத் டைரக்ஷன், அது 3214 கிலோமீட்டரும். இது ஈஸ்ட் டு ஈஸ்ட் டிகிரி லாங்கிடியூட், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட்னு சொல்லலாம், குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ், அதாவது 2933. இது மட்டும் மறக்கவே மறக்காதுங்க. இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் போயிட்டுருக்கு, அந்த 23.5 டிகிரி. அதில் எத்தனை
ஸ்டேட்டில் கவர் ஆகுதுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. மொத்தம் 8 ஸ்டேட்டு. அந்த 8 ஸ்டேட்டு பேரையும் ஒரு ஷார்ட்கட் வச்சு நான் அப்புறம் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. ஐஎஸ்டி அதான் longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is 30 degree. அதாவது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அருணாச்சல் பிரதேஷ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சன்ரைஸ் 2 hours earlier than Gujarat in the west. To avoid this difference, India has the own standard time. Okay, where the Indian Central Meridian time 82 degree 30 minutes east longitude. அதாவது மேற்கில் உள்ள குஜராத் வந்து முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேஷ் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டது. ஒவ்வொரு தீர்க்க கோடுக்கும் 4 நிமிஷம். ஓகேவா? அப்போ 30 × 4 = 120 நிமிஷம் = 2 hours. அதை தான் சொல்லியிருக்காங்க. கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேஷ் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக இந்தியா மத்திய தீர்க்க ரேகையை 82 டிகிரி 30 நிமிஷம் கிழக்கு தீர்க்க ரேகை தலைநேரம், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சுருக்காங்க. மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. அந்த லேட்டிடியூட் கோடு போகுது இல்லையா, அதுக்கு பாஸ் ஆகிற இடம் வந்து அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இப்படி தான் 30 கோடும் போகும். புரியுதா? இந்த 30 கோடில் ஒரு கோடு வந்து மிர்சாப்பூரை கிராஸ் பண்ணுது. அந்த மிர்சாப்பூர் எங்கே இருக்குன்னா அலகாபாத் கிட்டே இருக்குது. யூபி இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஐஎஸ்டி எங்கே கிராஸ் ஆகுது, அந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் எங்கே கிராஸ் ஆகுது, சரியா? அது மிர்சாப்பூர். மறக்கவே மறந்துடாதீங்க. இதுதான் ஐஎஸ்டியோட இது. சரி, ஐஎஸ்டிக்கும் நாம் எவ்வளோ ஹார்ஸ் இயர்லியாக இருக்கோம், அதாவது 0 டிகிரி போகுது இல்லையா, லண்டனோட டைம் இருக்கு இல்லையா, அது வந்து கிராஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த கிரீன்விச் மீன் டைமோட கம்பேர் பண்ணும்பொழுது ஐஎஸ்டி இருக்குல்ல, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது வந்து 5.5 hours 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்குது. அது 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது. இப்போ வந்து டைம் இருக்கு இல்லையா, சன் வந்து ரொட்டேஷனில் வந்து டே அண்ட் நைட் வருது இல்லையா, அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நாள் முன்னாடி இருப்போம். அந்த 0 டிகிரிக்கு இந்தாண்ட வரும்போது அவங்க ஒரு நாள் பின்னாடி இருப்பாங்க ஜிஎம்டியில் வந்து பார்க்கும்பொழுது. அது ஃபர்தர் லெசன்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது படிக்க வேண்டிய டாபிக் வரும்போது ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு லொக்கேஷன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். பை.